Praise God, Pastor. Praise the Lord, praise the Lord. Praise Lord, Pastor. Praise the Lord, praise the Lord. நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காக துதிக்கிறோம். கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக, விடுதலை உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் நாங்க தான் நடத்தணும் ஈஸ்தாம்பரத்துல. சரியான மழைலாம் தாண்டி வீட்டுக்கு வந்து 9:45 இருக்கும். வந்துட்டு நான் ரெடி ஆயிட்டேன். பட் வீட்டுல கரண்ட் இல்லை, மின்சார துண்டிப்பு. உங்க வீட்டுல இருக்கான்னு தெரியல, எங்க வீட்டுல கரண்ட் இல்லை. அதனால நான் இப்போ போன் வச்சுட்டு எமர்ஜென்சி லைட்ல தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அதுக்குள்ள கரண்ட் வருதா பார்க்கலாம். இல்லைன்னா அந்த எமர்ஜென்சி லைட் வெளிச்சத்துல போதுமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது வீடியோ ஆடியோவுடைய ஒரு சில நிலைகளில ஸ்டக் ஆகுது அப்படின்னா எனக்கு உடனே நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் என்னன்றத நான் பார்க்கிறேன். நான் எப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். சரியா? ஓகே. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான் மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை காண்பவர், உன் கண்ணீரை காண்பவர் கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஓகே. இரவு 10 to 10:30 வரைக்கும் 10 to 10:30 தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு வாரம் இருக்கு, 7 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 10ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி வழி நடத்துறாருன்னு பார்ப்போம். ஓகே. ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். சில நாட்கள் ஞானத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான நமக்கு தேவையுள்ள வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க இருக்கிறோம். நீங்க இந்த நேரத்துல லிங்க் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். லிங்க் அனுப்பும் பொழுது அநேகர் வந்து கலந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நாம மட்டும் அட்டன் பண்ணா போதுமானதாக இருக்காது. ஓகே.
ஓகே. டெய்லி 60, 65 பேர் வருவாங்க. இன்னைக்கு 37, 40. மழைனாலயா என்னன்னு தெரியல. நீங்க லிங்க் அனுப்புங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சாட்சிகளை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் கடைசி நாள், அதாவது 10ஆம் தேதி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அதாவது ஒரு ஆன்லைன் ஒரு கோர்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் 10ஆம் தேதி. அதனால நீங்க ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் உதவி செய்வார். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நான் மேக்ஸிமம் எப்படி எடுப்பேன்னா, எனக்கு வர்ற ஜெப குறிப்புகள்ல இருந்து தான் எடுக்கிறது. ஜெப குறிப்புகள்ல இருந்து தான் நான் வந்து தீர்க்க தரிசன வார்த்தையை எடுப்பேன். அது ஆண்டவர் குடுப்பாங்க. ஓகே. இப்போ பயம்னு ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், பயம். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, ஆ பொதுவா நம்ம பயம்னு சொல்றோம். பொதுவா பயம். ஆ என்னென்ன பயம் இருக்கு? பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, தொழில் நடத்துபவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கான ஒரு விதமான பயங்கள் வேறு வித்தியாசமா இருக்கலாம். சரீரத்தை குறித்த பயங்கள் இருக்கலாம். இதுல ஒரு பயம் இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு அததான் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு தான் நெறைய பேருக்கு விடை தெரியல. இந்த சீசன் ஆஃப் டிரான்சிஷன்ல நீங்க ஒரு ஒரு பலத்த விசுவாசத்தோட இருக்கணும். அதுக்கு தான் இந்த வேர்ட். அ இந்த வேர்ட் ஏன் வருதுன்னா, பலத்த விசுவாசத்தோட நம்ம இருக்கணும். இந்த ஒரு பயத்த பாருங்க. அதாவது பூச்சிய கண்டா பயம், அப்புறம் படிப்ப கண்டா பயம், ஒரு ஒரு ஏதோ ஒரு நம்மளால செய்ய முடியாதத கண்டா ஒரு பயம். எப்படியோ ஒண்ணு இருக்கும். ஆனா, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். அது எப்படின்னா, இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல. என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? டிரான்சிஷன் இது ரொம்ப முக்கியம். நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல. என் பிள்ளைங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல. அ என்னுடைய வேலை, என்னுடைய தொழில், என்னுடைய ஊழியம், என்னுடைய சரீர வாழ்க்கை, ஃபியூச்சர பற்றிய ஒரு பயம். இன்னைக்கு ஆண்டவர் அதுல இருந்து ஒரு விடுதலை தராரு. நெறைய பயம் இருக்கு. நான் சொன்னேன் ஏற்கனவே. இப்ப நான் எல்லா பயத்தையும் உள்ள கொண்டாரல. ஒரே ஒரு பயம். எதிர்கால எதிர்காலத்தை குறித்த பயம். அது ஒரு வகையான தனியா ஒரு பயம் அது. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நெறைய பேரு அ ஜோசியம் பார்க்கறது, கிளி ஜோசியம், எலி ஜோசியம் பார்க்கறது, அப்புறம் வந்து ஏதாவது மெஷின் இருக்கும், எந்திரம் அதுகிட்ட போய் கேட்கறது, அப்புறம் இந்த நெறைய ஆன்லைன்ல என்னென்னமோ இருக்கு. அதுல போட்டு பார்க்கறது. எதிர்காலத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசை நெறைய பேருக்கு. அது எப்படி இருக்கும்? அது ஒரு பயம் எனக்கு இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. இன்னும் சில பேருக்கு இத்தன வருஷம் போயிடுது. இப்ப அடுத்து நான் என்ன செய்றது? அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட நீங்க இருக்கலாம். ஓகே. இப்ப அதுக்கு தான் ஒரு ஆன்ஸர பார்க்க போறோம். ஆ சங்கீதம் 31:15 யாராவது படிங்க. சங்கீதம் 31:15 சாம் 31:15 என் காலங்கள் என் காலங்கள் என்னாச்சு படிங்க. உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அவ்வளவுதான். என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஆனா சத்துருக்களின் கைக்கும் துன்பப்படுத்துறவர்களின் கைக்கும் தப்புவியும் சொல்றதுக்கு முன்னால ஒரு வேர்டு இருக்கு. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
ஓகே. இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. சங்கீதம் 31:15. காலம் அப்படின்னு இருக்கா, காலங்கள்னு இருக்கா? அதான் ஒரு கேள்வி. சிங்குலர்ல இருக்கா, ப்ளூரல்ல இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். காலம்னு இருந்தா பரவாயில்ல, காலங்கள்னு இருக்கு. அது எந்த காலமா இருந்தாலும் சரி. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. ம். கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ். எதிர்காலம், ஃபியூச்சர் டென்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப காலங்கள் உங்க கரத்துல இருக்கு. கடந்த காலம் என்று ஒன்று இருந்தது. நான் இன்னும் 2, 3 வசனம் சொல்லப் போறேன். கடந்த காலம் என்று ஒன்று இருந்தது. இப்ப அது இல்ல. அது திரும்ப வராது. அது கடந்து போயிருச்சு. எஸ்டர்டே முடிந்து விட்டது. எதிர்காலம் என்று ஒன்று. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. 10 வருஷம், 20 வருஷம் ஒரு எதிர்காலம் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, நம்ம யோசிக்கிறோம். அந்த எதிர்காலமும், கடந்த காலமும் அவருடைய கரத்துல தான் இருக்குது. இருந்தது, இருக்க போகுது. இப்போ நெறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் அழகா உங்களுக்கு தெளிவா ஒரு பதில் சொல்றேன். இப்போ ஒரு நிகழ்காலம் இருக்கு பாத்தீங்களா? இந்த நிகழ்காலத்துல கடந்த காலத்த விட்டுறணும். அது பாஸ் ஆயிட்டுது. இப்போ உங்ககிட்ட பிரசன்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த பிரசன்ட்ல யாவே தேவன் உங்க கூட பிரசன்ட்ல இருந்தார்னா, நேற்றும், இன்றும், என்றும் மாறாத கர்த்தர் இந்த நிகழ்காலத்துல நீங்க அவரோட இருந்தீங்கன்னா, உங்க எதிர்காலம் அற்புதமா இருக்கும். அதனால நீங்க எதிர்காலத்த குறித்து, காலங்கள குறித்து கவலைப்பட தேவையில்ல. இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. இப்போ ஒரு டைம் இருக்குல்ல, இப்போ ஒரு நேரம் உங்க கையில ஆண்டவர் குடுத்திருக்கிறார்ல, ஒரு விசுவாசம் குடுத்திருக்கிறாரு. அந்த விசுவாசத்துக்கு பேர் தான் நவ் ஃபெய்த். அடிக்கடி இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்றோம். நவ் ஃபெய்த் அப்படின்னா, இப்பொழுது இருக்கிற விசுவாசம். யாராவது என்கிட்ட இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, பாஸ்டர், ப்ராஃபட், பிரதர் என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இருக்கிற விசுவாசம் தான் உங்க எதிர்காலம். எதிர்காலம்னு ஒண்ணு புதுசா சிருஷ்டிக்க போறதில்ல. சரியா? ஒண்ணு உருவாக்க போறதில்ல. இப்ப இருக்கிற உங்க விசுவாசம் தான் உங்க எதிர்கால ஆசீர்வாதம். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்படின்னு தான் ஜாஷுவால நம்ம வாசிக்கிறோம் புஸ்தகத்துல. இன்று நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. நாளைக்கு அற்புதம் நடக்க போகுது. நாளைய பற்றிய கவலை இல்ல. அதனால தான் ஃபாதர் பாடுவாரு. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக்குவார். ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். என்ன நடக்கும்னு தெரியல. காலேஜ் சீட்டு கிடைக்குமா? கிடைக்காதா? பிறகு வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? மேரேஜ் ஆகுமா? ஆகாதா? குழந்தை பாக்கியம் வருமா? வராதா? ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? இத ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாதா? நெறைய கடன கொடுக்க முடியுமா? முடியாதா? நெறைய எதிர்கால பயங்கள் இருக்கும். அது கர்த்தர் மாற்றுவார். நான் லாஸ்ட்ல ஒரு டெஸ்டிமனி சொல்றேன் உங்களுக்கு. சரியா? இப்போ ம் இந்த எதிர்கால பயத்த ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி நீக்கிறார். நீங்க பாருங்க வீட்ல நீங்க என்ன எப்படி காத்தோட்டமா இருக்கீங்களோன்னு தெரியல. பட் எங்க வீட்ல கரண்ட் கிடையாது. ஒரே ஒரு சின்ன எமர்ஜென்சி லைட்ட வச்சுட்டு என் ரூம்ல உட்கார்ந்திருக்கேன். காத்தே இல்ல. சரியா? ஆனா என்னால பிரசங்கம் பண்ண முடியும். என்னால ஊழியம் செய்ய முடியும். காத்தோட்டமா இருந்தா தான், இல்ல லைட் வெளிச்சம் இருந்தா தான், இப்படித்தான் பண்ண முடியும்லாம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்த அவர் மேல நீங்க வச்சுட்டீங்கன்னா, எஞ்சியத கர்த்தர் பார்த்துக்குவார். சரிங்களா? ஏய் அதனால கவனிங்க. அம்
1 பேதுரு 5:6 படிங்க. 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஆஹ் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்படின்னா என்னது? நம்ம ஒரு காலத்தை எதிர்பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் ரைட் டைம் வரும்போது, இன்னைக்கு கூட நான் என்கேஜ்மெண்ட்ல ஒரு செய்தி கொடுத்துட்டு வந்தேன். ஏற்ற காலம் ஒண்ணு இருக்கு. அது நம்ம நினைக்கிற எதிர்காலம் இல்ல. அது காட்ஸ் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துவார். இதாங்க விசுவாசம். அது வரைக்கும் அவருடைய கரத்துல இருக்கணும். நீங்க பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இந்த வசனத்தை பிடிச்சிங்க. ஒரு வேர்டு சொல்லுங்க. ஏற்ற காலத்திலே கர்த்தர் என்னை உயர்த்துவார். கரெக்டான நேரம். அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமில்லை. நீதிமொழிகள் 29:25 படிங்க. நீதிமொழிகள் 29:25. பயப்படும் பயம் கண்ணீர் வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். நான் 3 வசனம் தான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தரை நம்புங்க. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படும் போது, நீங்க உயர்ந்த நம்பிக்கை வைக்கும் போது, உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். அதனால எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அங்க இங்க அலையிறது, போட்டு மண்டைய போட்டு கொடைச்சல் பண்ணிக்கிறது, அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இப்ப இருக்கிற ஃபெய்த்ல வேலை செய்யுங்க. ஃபியூச்சரை கர்த்தர் பார்த்துக்குவாரு. இப்ப இருக்கிற ஃபெய்த் தான், நவ் ஃபெய்த் தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். உங்க காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது, எந்த மனுஷன் கையிலும் இல்ல. பிசாசு கையில உங்க காலங்கள் கிடையாது. நம்பிக்கணும். நம்பிக்கையோட இருக்கணும். உங்க காலங்கள் மனுஷன் கையில கிடையாது. உங்க காலங்கள் பிசாசு கையில கிடையாது. உங்க காலங்கள், என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அது கடந்த காலமா இருந்தாலும், நிகழ்காலமா இருந்தாலும், எதிர்காலமா இருந்தாலும் அவருடைய கரத்துல இருக்கு. இப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப என்ன செய்ய முடியுமோ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க, நல்ல பாட்டு பாடுங்க, விசுவாசத்துல இருங்க, பைபிள் வாசிங்க, ஊழியம் செய்யுங்க, ஆத்துமாதாயம் செய்யுங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. விசுவாசத்தோட காலடி எடுத்து வைங்க. அப்பொழுது எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். சரியா? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிற காலம் இது இல்ல. இப்ப என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அவ்வளவுதான். உங்களை யாரும் அனுப்பல, கர்த்தர் அனுப்புறாரு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அவ்வளவுதானே? நியாயாதிபதிகள் 6 அப்படித்தானே சொல்லுது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எதிர்காலத்தை பத்தி பயம் இல்ல. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. எங்க போறதுன்னு தெரியல, கர்த்தர் போ சொன்னாரு. கிளம்பிட்டாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனாரு, ஆசீர்வாதம் ஆயிட்டாரு. எங்க போறேன், என்ன அட்ரஸ், யார் வீட்டுல தங்க போறேன், எங்க சாப்பிடுவேன், எந்த ஹோட்டல்ல சாப்பிடுவேன், எங்க தங்குவேன், எதுவுமே அங்க கிடையாது. கர்த்தர் சொன்னார், அவ்வளவுதான். நவ் ஃபெய்த். இன்னைக்கு நீங்க தலைப்பு கொடுத்துக்கலாம், நவ் ஃபெய்த். இப்பொழுது இருக்கிற விசுவாசம், அதுதான் ரொம்ப முக்கியம். யோசேப்பு அதே மாதிரிதான். அவருக்கு எதிர்காலம் இருண்டு போன எதிர்காலம். ஆனா கர்த்தர் கொடுத்ததை நம்பினார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். சூழ்நிலைகளை மாற்றினார். ஒரு முறை
நான் வந்து அந்த மீட்டிங்கை லீட் பண்றேன். நான் தான் லீட் பண்றேன் அந்த மீட்டிங்கை. ஈசிஆர்ல நடக்குது. ஈசிஆர் ரோட்ல அந்த அந்த ஒரு 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 ஹால்ல அந்த மீட்டிங். அதுல ஏவிஎம் ராஜன் அப்படின்னு ஒரு ரட்சிக்கப்பட்ட சினிமா துறையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அவரு தெரியும் உங்களுக்கு. அவருடைய சாட்சி ரொம்ப அற்புதமான சாட்சி. அவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே அவர் சாட்சி தெரியும். அன்னைக்கு நான் லைவா கேட்டேன். அவர் என்ன பண்றாருன்னா, நிறைய சினிமா எடுக்கிறதுக்காக என்ன செய்யறாரு, பொருளாதாரத்தை சம்பாதிச்சதெல்லாம் அதுல போடுறாரு, தயாரிக்கிறார். தயாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பெருத்த நஷ்டம் வருது. கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி நஷ்டத்தை சரி பண்ண போறாரு. அது ரொம்ப அதிகமாயிட்டு. எல்லாம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 54 பேர். கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு பாத்துக்க. கடன் வாங்கிட்டார். அப்ப பெருத்த நஷ்டம். லாஸ்ட்ல என்ன பண்றாருன்னா அவரு எவ்வளவு ட்ரை பண்றாரு, அங்க இங்க எடுத்து போட்டு உருட்டி புரட்டி கடன் அடைக்கிறாரு, முடிய மாட்டேங்குது. அப்போ நாளைக்கு அவர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். காலையில வரப்போறான். கடன் கொடுத்தவன் நாளைய தினம் என்ன நடக்கும்? அடிப்பானா, இல்ல வந்து மிரட்டுவானா, இல்ல ஆளு என்ன பண்ணுவான்னு தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில இது அவருடைய சாட்சி. அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஒய்ஃப், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தூங்கின உடனே நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், நாளைக்கு நான் காலையில உயிரோட எழும்பக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. மிட் நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாரு. அப்போ எல்லாரும் தூங்கிட்டாங்க. இவர் எப்படி தூங்குவாரு? தூங்க முடியல. இப்போ அவருக்கு அந்த தூக்கம் வராம இருக்கிறதுக்காக விழிச்சிருக்கணும் அவரு. அதனால ஒரு படம் வந்துச்சு அப்ப, கருணாமூர்த்தி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ பற்றி தெலுங்குல எடுத்தாங்க. அது தெலுங்குல எடுத்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. நாங்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து போய் கிராம கிராமமா போடுவோம். கருணாமூர்த்தின்னு ஒரு படம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிற காட்சி வரும்போது நிறைய பேர் ஒப்பு கொடுப்பாங்க. அந்த படத்தை இவர் என்ன பண்றாரு, கடைசியா சாகவதான் போறோம், நம்ம கதை முடிய போகுது, ஒரே ஒரு முறை கருணாமூர்த்தியை சொல்றாங்களே அப்படின்னு அப்ப வந்து இந்த இது கேசட் இல்ல டெக்குன்னு நினைக்கிறேன், அதை போட்டுட்டாரு. போட்டுட்டு தூக்க வராம இருக்கிறதுக்காக அவர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு என்னன்னு தெரியல, கர்த்தர் இதை சொல்றாரு, யாருக்காவது பிரயோஜனப்படும் என்று எனக்கு தெரியும். அப்ப கருணாமூர்த்தி படம் ஓடுது. ஒய்ஃப் தூங்கிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. லாஸ்ட்ல சிலுவை காட்சி வருது. சிலுவை காட்சியில இயேசு சிலுவையில் அறையப்படுறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்றாரு. ஏவிஎம் ராஜன் இவர் அறியாமலேயே அழுகுறாரு. எனக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்தாரா? எனக்காக ஒருத்தர் சிலுவையில மரித்தாரா? இவ்வளவு நாள் இது தெரியாம போயிட்டுதே சொல்லி அவர் தற்கொலை எண்ணத்தை மாத்திக்கிட்டார். அன்னைக்கு ராத்திரி சாகணும்னு நினைச்சவரு சூசைட் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு முதல்ல படுத்து தூங்கிட்டாரு. காலையில அந்த கடன் கொடுத்தவங்க வர்றாங்க. இவர்கிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க கணக்கு போட்டு பார்த்தோம், உண்மை இது, நான் சொல்றது உண்மை சம்பவம், நீங்க வேணா கூட அது யூடியூப்ல இருக்கா தெரியல எனக்கு, பட் சாட்சி புஸ்தகம்லாம் இருக்கு. அப்ப நாங்க கணக்கு போட்டு பார்த்தோம், அதுல இவ்வளவு அமௌண்ட் நீ கொடுத்துட்ட, வட்டியாவே இவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்துட்ட, அதனால இந்த கொஞ்சம் தான் இருக்குது, அது நான் கரெக்டா சொல்றேன்னான்னு தெரியல, பட் அதான் உண்மை, இந்த மீதி இருக்கிறதையும் நாங்க உனக்கு தள்ளுபடி பண்றோம், ஏன்னா இவ்வளவு நாள் கரெக்டா கொடுத்துட்ட,
கொஞ்சம் தான் இருக்கு. எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தா, நீ வாங்குன அமௌண்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதனால கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்குன்னு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதம். இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர். 150 சங்கீதத்தையும் மனப்பாடமா சொல்லுவாரு. அந்த சாட்சி பண்ண சொல்லணும்னு தோணுது, சொன்னேன். அதான் லாஸ்ட் இல்ல, எண்ட். அன்னைக்கு நைட்டு மட்டும் கருணாமூர்த்திய மீட் பண்ணாம இருந்திருந்தா, இன்னைக்கு அவர் மூலமா இத்தனை பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் நல்ல செய்தியா சொல்றேன். கவலைப்படாதீங்க. கடனோ, வறுமையோ, ஏழ்மையோ, இயலாமையோ, இல்லாமையோ, பிரிவினையோ, எதிர்ப்புகளோ, ஏளனங்களோ, ஒரு மன உளைச்சலோ, சோர்வோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்க காலங்கள் மனிதர்கள் கையில் இல்லை. உங்க காலங்கள் பிசாசின் கையில் இல்லை. உங்க காலங்கள் கருணாமூர்த்தியின் கையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. அதனால ஒண்ணும் சோர்ந்து போயிடாதீங்க. தைரியமா இருங்க. யாரோ உள்ளம் உடைஞ்சு அழுகிறது என் ஆவியிலே நான் உணர்கிறேன். என் பிரச்சனை அப்படியே சொல்றீங்களே பிரதர், ஆவியானவர் சொல்றாரே அப்படின்னு சொல்றது என் காதுகளுக்கு வருகிறது. மெல்லிய சத்தத்தை நான் கேட்கிறேன். உங்கள் அழுகுரல் கேட்கிறது. நீ கலங்க தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த ஏவிஎம் ராஜனை விடுதலையாக்கினார், உங்களையும் விடுதலையாக்குவார். பிரைஸ் காட். பிரைஸ் காட். ஒரு முறை இல்லாத சூழ்நிலை. காலையில 8:30 மணி இருக்கும். நான் வெளியில வரேன் வண்டி எடுக்கிறது. 8:30 மணிக்கு டாக்டரை ஸ்கூல்ல விடணும். ஆக்டிவா வெளியே வந்து பார்த்தா என் ஆக்டிவாவை காணல. பிளாக் கலர் ஆக்டிவா. இங்க அங்கேயும் ஓடுறேன், சுத்தி 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 ஓடுறேன். இப்ப ஒருத்தர் சொல்றாங்க, உங்க வண்டியை வந்து 2 பேர் வந்து அப்படியே லாக் ஓபன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. பார்த்தா நான் டியூ கட்டல. ஒரு 3 மாசம் 4 மாசம் டியூ கட்டல. நான் சொல்றது பல ஆண்டுகளுக்கு முன்னால. அன்னைக்கு காலையில 8:30 மணி நான் கலங்கினேன். டியூ கட்டாததுனால என்னுடைய வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஊழியம், நான் கிளம்பணும். சூழ்நிலை சரியில்லை. அப்ப 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாது. யாராவது எனக்கு 50 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்கன்னா 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன். 30 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருப்பேன். எங்க அம்மா டீச்சர் தான். ஆனா நான் இப்படி ஊழியத்துல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். வேதனையான நேரங்கள். இப்போ நான் ஊழியத்துக்கு போறேன், சாட்சி சொல்றேன். யாரும் நான் ரொம்ப மிகையா பேசுறேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் ஒரு மீட்டிங் முடிக்கும் போது என்னுடைய காருக்கு அந்த டேங்க் காலியாகாம கர்த்தர் வைக்கிறார். அது காலி இல்லாம கர்த்தர் வச்சிருக்காரு. இதுவரைக்கும் வண்டி எம்டியா நின்னது இல்ல. ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. ஒரு நாள் கஷ்டம். ஒண்ணுமே முடியாது. 7 ரூபாய் காணிக்க வாங்கியிருக்கேன். 7 rupees, 5 rupees. அது யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? 20 ரூபாய்க்கு 2 வருஷம் ஒரு சர்ச்சில் நான் பேசியிருக்கேன். சண்டே 20 ரூபாய் தான் தருவாங்க. ஆனா மிகைப்படுத்தல, கர்த்தரை உயர்த்துறேன். இன்று பல பகுதிகளிலே கர்த்தர் கொண்டு போகிறார். சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார்.
நிறைய பேருக்கு உதவி செய்யறோம். தினந்தோறும் 70 பேருக்கு ஒன் டைம் மீல் கொடுக்கிறோம். ஒரு வேளை சாப்பாடு. சாப்பாடு இல்லாதவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கிறோம். நம்ம இடத்திலேயே சாப்பாடு செய்து பேக்கெட் பண்ணி கொடுக்கிறோம். 12:30 இருந்து 1:30 மணிக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்துருவோம் சாப்பாடு. அதாவது கியூல நின்னு வாங்குவாங்களே அன்னதானம், அது இல்ல, அது இல்ல. நாங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். யாருக்கு இல்லவே இல்ல. எந்த வீட்டுல பிள்ளைங்க கவனிக்கல, எங்க கஷ்டம் எது, அப்படி அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70 பேருக்கு ஒன் டைம் மீல் கொடுத்துட்டு இருக்கோம். நண்பர்கள் அதற்கு உதவி செய்கிறார், விசுவாசிகள் உதவி செய்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்றேன் நான் சொல்லவா? சொல்லட்டா? இன்னைக்கு உங்க சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. லாஸ்ட் வேர்ட், கடைசி வார்த்தை, இதுக்கு மட்டும் கை தட்டிட்டீங்கன்னா நான் ஜெபம் பண்ணிடுவேன். என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யாராவது கேட்டீங்கன்னா, இல்ல ரெடியா? என் எதிர்காலம் எப்படி இருக்கும் பிரதர் ப்ராஃபட் நீங்க கேக்குறீங்களா? இன்னைக்கு எது உங்களுக்கு ரொம்ப வலிக்குதோ, பெயின்ஃபுல்லா இருக்கு, ஓவர் பெயின், மைண்ட், சோல், பாடி, எது உனக்கு ரொம்ப வலிக்குதோ அந்த வலிதான் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு வழியை உண்டாக்க போகுது. இப்போ உனக்கு எது ரொம்ப வலிக்குதோ பிரதர் கேக்குறீங்களா? சைலண்டா சொல்றேன். எது ரொம்ப வலிக்குதோ சிஸ்டர், அதுதான் சிஸ்டர் ஃபியூச்சர்ல வழியை கொண்டு வர போகுது பிரதர். அதனால யூடியூபுக்கு போங்க, என் பேர் போடுங்க, இல்லைன்னா எப்பத்தா டிவின்னு போடுங்க. எ ஃப்ரெண்ட் கால் பெயின் அப்படின்னு நான் ஒரு செய்தி கொடுத்திருக்கேன். வலி என்கிற நண்பன், அதை போய் பாருங்க. 1 hour கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், சரியா நினைவில்லை. இந்த ப்ரொஃபட்டிக் வேர்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால அழாதீங்க, கண்ணீரை தொடச்சுங்க. உங்க காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்காது, யார் கையில இல்லை. அவர் பார்த்துக்குவார். நிம்மதியா தூங்குங்க நைட்டு. கொஞ்சமா வலிக்குதா, கொஞ்சம் ஆசீர்வாதம். ரொம்ப ரொம்ப வலிக்குதா, ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். நல்லா இருக்கா? ஓகே. லைட்டா வலிக்குதுன்னா லைட்டா தான், ஹெவியா வலிக்குதுன்னா ஹெவியா வரப்போகுதுன்னு அர்த்தம். பெரிய வாசல் ஒண்ணு திறக்குதுன்னு அர்த்தம். சோ எதிர்காலத்தை குறித்த பயம் இன்று இரவு விலகட்டும். அதற்கு பதில் நிகழ்காலத்திலே உங்க விசுவாசத்தை கூட்டுங்க. உங்க விசுவாசத்தை நிகழ்காலத்துல கூட்டுங்க. எதிர்கால பயமே உங்களுக்கு இருக்காது. பார்ப்போம், இன்னும் ஒரு 7 நாள் இருக்கு இல்லையா? கர்த்தர் எப்படி வழி நடத்துறாரு பாக்குறேன். வசனங்களை சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் அடுத்த 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு பெயின் இருக்காது. அப்புறம் 2025ல போகும்போதெல்லாம் பெயின் இல்லாம தான் நீங்க போவீங்க. ஜீசஸ், எங்க காலங்கள் உங்க கரத்தில் இருக்கிறது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத கர்த்தரிடத்தில் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கட்டும். நாளைக்கு இல்ல, இன்று, டுநைட், இப்போ, நைட்டு கூட இல்ல, இப்ப 10:34 டைம். இப்ப ரைட் நவ், ரைட் நவ். As a man of God,
I release your supernatural, miraculous power upon your people right now. In the name of Jesus. அந்த எதிர்கால பயம் இன்றோடு விலகட்டும். நிகழ்கால விசுவாசம் பெருகட்டும். பிள்ளைகளை சாட்சியாய் மாற்றுங்க. இப்ப இருக்கிற வழிகளை உண்டு பண்ணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஒத்தாசை நாம் அனைவரோடு இருந்து எப்பொழுதும் காப்பதா. ஆமென். என்ன போடலாம்? என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல போடுங்க, தமிழ்ல போடுங்க, இல்லைன்னா ஆடியோ ஆன் பண்ணி சொல்லலாம். முடிச்சிடலாம். காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. அவ்வளவுதான். என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஷாலோம். காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய நம்முடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஷாலோம். ஆமென். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். My times are in your hands. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. கர்த்தாவே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. Amen. My times are in your hand. Amen. என்னுடைய காலங்கள் இருக்கிறது. ஆமென். Amen. Amen. என் காலங்கள் உம்முடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். Thank you Pastor. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஷாலோம். Amen. God bless you. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஷாலோம் பாஸ்டர். Amen. Amen. காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஷாலோம் பாஸ்டர். Shalom. Shalom. Amen. Amen. Thanks for your hand. Amen. 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 என் Amen. காலங்கள் Praise the Lord, கரத்தில் Pastor. இருக்கிறது. Amen. Praise the Lord, Pastor. Amen. Amen. God bless you. God bless you. Kriba. Amen. என் கரங்கள் உம்முடைய கரங்கள் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் லார்ட். ஷாலோம் அண்ணா. Praise Lord. Shalom. Shalom, brother. Praise Lord. Praise Lord. God bless you. என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஆமென். Amen. 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 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆமென். Amen. Amen. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. Amen. 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 Good. Thank you, ஐயா. Thank you. Okay. முடிச்சிட்டீங்களா? கட் பண்ணிடவா? Okay. God bless you. See you tomorrow.